ஒரு சிலரை பார்த்த உடனே உனக்கு என்னப்பா மகராசனா இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்துருவோம். ஆனால் அவங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்காங்க, எவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்காங்கன்னு அவங்க மேலே அக்கறை காட்டுற ஒரு சிலர்னால தாங்க உணர முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தா இப்படி ஓடக்குள்ள ஒய்யாரமா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க இந்த ரெண்டு ஜீவனும் சிக்கல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களா? நிச்சயமா எதார்த்தமாக பார்த்துட்டு போனால் யாருனாலையும் சொல்ல முடியாது. இவங்க ஏதோ ஜாலியாக உள்ள டூர் போயிருக்க மாதிரி தான் நினைப்போம். இது மதுரை ரிசர்வ் லைன் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்க மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஓடைங்க. இங்கே அடிக்கடி பிஸ்கட் கொடுக்க வர்ற ஒரு காவல்துறையை சேர்ந்த மேடம் அவங்க தான் இவங்கள கவனிச்சிருக்காங்க. இவங்க 2 நாளாக தண்ணிக்குள்ளேயே இருக்கிறாங்களே, ஏன் மேலே வெளியே வர முடியலன்னு சொல்லி. கடைசியாக தான் தெரிஞ்சிச்சு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இவங்க மேலே ஏற முடியாத அளவுக்கு உயரமாக இருக்குது. அதுக்கு மேலே வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை. அந்த பக்கம் மூடப்பட்ட சாக்கடையாக இருக்குது. நாம் இவங்கள எடுத்து விடலான்னு உள்ளே இறங்குனாலே நம்மளை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அளவுக்கு மேலே இவங்கள துரத்திட்டு போய் இவங்க மூடப்பட்ட சாக்கடைக்கு அடியில் போனாலும் சிக்கலாயிரும். சரி, மேலே ஏறி வர்றதுக்கு அவங்களே ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு 1, 2 நாள் நானும் போய் இவங்களுக்கு மேலே இருந்தே வந்து பிஸ்கட்டு உணவுகள் கொடுத்துட்டு வந்துட்டு தாங்க இருந்தேன். ஆனாலும் இவங்களால மேலே ஏறி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து பெரிய மலைகள் ஏதாவது வந்துச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய சிக்கலாயிரும்னு தெரிஞ்சிருச்சு. கையில் வலை வச்சிருக்கிற ஒரு ரெஸ்கியூவரோட உதவி கிடைச்சா நம்மளால் கண்டிப்பாக அவங்கள மீட்க முடியும்னு தெரிஞ்சிச்சு. சில பேர்கிட்ட உதவியும் கேட்டு பார்த்தேன். ஆனால் யாரும் அப்போதைக்கு வர்ற சூழ்நிலையிலும் கிடையாது. இறுதியாக தீயணைப்புத் துறையோட உதவியை நாடுவோம்னு சொல்லி 101க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க. அவங்க நாய் தானேன்னு எந்த அசால்ட்டான பதிலுமே சொல்லலை. இருங்க உடனே வர்றோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. நினச்ச மாதிரியே அவங்க ஒரு பக்கம் வலைய போடவும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு பக்கம் வலையோட உள்ளே குதிச்சிட்டேங்க. அதிகபட்சம் 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. 2 பேர்த்தையுமே எடுத்து வெளியே அனுப்பிட்டோம் நாங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் அவங்களோட முடிவில்லாத அந்த பயணம் முடிவுக்கு வந்துச்சுங்க. யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை அங்கே பிஸ்கட் போடுற அந்த மேடம் அவங்களுடைய கண்ணில் இவங்க படாமல் போயிருந்தா இவங்களோட நிலைமை என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடவுள் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் ஒரு தீர்வை கண்டிப்பாக வச்சுருப்பாருங்க. இன்றைக்கி நல்லபடியாக இவங்க வெளியே வந்ததுக்கு அந்த காவல்துறையை சேர்ந்த மேடம் அவங்களும் இந்த தீயணைப்புத்துறை அதிகாரிங்க இவங்க 2 பேரும் தாங்க காரணம். 2 பேர்த்துக்குமே என்னோட மனம் நிறைந்த நன்றியை சொல்லிக்கிறேன். புத்தகத்தோட கவரை பார்த்து ஒட்டுமொத்த புத்தகத்தை எடை போடாதீங்கன்னு ஒரு ஆங்கிலேய பழமொழி இருக்குது. அது மாதிரி யாரையும் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக தானே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு கடந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சம்பவம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேங்க. மனிதர்களுக்கு மட்டுமில்ல, நம்ம சார்ந்து வாழ்கிற எந்த ஜீவன்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனே உதவி செய்ய தீயணைப்புத் துறையும் தயாராக இருக்குன்றதை மறந்துடாதீங்க. நன்றிங்க.